வணக்கம். இது தமிழ் மகன் என்ற படத்திற்கான கதை. இதில் இளையதிலகம் பிரபு அவர்கள் தமிழ் என்ற கேரக்டரும், ஸ்ரீஜா பிரபு அவர்களின் மனைவியாக இருக்கப்படக்கூடிய ஒரு கதை. இந்த கதை தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஊரை நடக்கிற கதை. இந்த கதையில் வைகாசி மாத திருவிழாவோட ஆரம்பிக்கிற கதையில், திருவிழாவில் அவருடைய மகன் பிரபு, ஸ்ரீஜா, பிரபுவோடைய மகனாக கௌதம் கார்த்திக், ஜிகே. இந்த குடும்பம் சிறிய குடும்பம். இந்த குடும்பத்தில் வழிபாடு ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழிபாடு செயல் முடியவும் திருவிழா முடியுது. திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமேட்டு விவசாய செயல்களை பிரபு அவர் பண்ணுறார். விவசாயியாக பிரபு அவருக்கு நெல் தோட்டம் இருக்கிறது. அதுபோக மற்ற நேரங்களில் தாசில்தார் அலுவலகத்தில் மக்கள் எழுத படிக்க தெரியாத மக்கள் அவர்களுக்கு உதவும் வகையில், கட்டணம் இல்லாத வகையில் அவர்களது மனுக்களை எழுதி கொடுத்து அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார், பொதுநலவாதியாக. அவருடைய மனைவி ஸ்ரீஜா அவர்கள் தையல் மிஷின் தொழில் வைத்து டெய்லரிங் பண்ணுகிறார் வீட்டில் இருந்தபடி. ஜிகே இந்த கதையில் ஒரு பொறியியல் படிப்பு படித்த பட்டதாரி. அவருக்கு ஆர்வம் குரூப் 1 எக்ஸாம் முடிச்சுட்டு தேர்வு எழுதி அதன் மூலமாக சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த செயல்களில் பல்வேறு தேர்வு எழுதுகிறாரு. ஆனால் அதில் வெற்றி பெற முடியல. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் துறையில் சேர்ந்து செயல்படுறாரு. அங்கே ஒரு பொசிஷனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். குற்றாலத்திலிருந்து சென்னை செயல்களுக்கு அவர் தொழில் ரீதியாக சென்னையில் நண்பர்களோடு இருக்கிறார். தென்காசியில் குற்றாலம் பகுதியில் பசுபதி கேரக்டர். இவர் ஒரு கல்குவாரி நடத்துகிறாரு. ரியாஸ்னு ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வாகனம் தொழில் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் நண்பர்கள். இந்த பசுபதி கேரக்டர் தென்காசி நகராட்சியில் செயல்களில் ஒரு அரசியல் புள்ளி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு உள்ள புள்ளி. பல்வேறு நகராட்சி செயல்களில் ஈடுபடுறாரு. அந்த ஏரியாவோட மேயராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அதன் மூலம் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் செயல்களில் அவருடைய நல்லது கெட்டதெல்லாம் பாதிக்குது. கல்குவாரி முறைகேடு செய்கிறது, அரசாங்க நகராட்சி செயல்களில் பல்வேறு முறைகேடுகள், மக்களுக்கு போக வேண்டிய மானியங்கள் எல்லாம் இவர் முறைகேடு செய்கிற செயல்கள் பசுபதி செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது பிரபுவுக்கு தெரியுது. ஆனால் அவர் கூட இந்த விஷயங்களில் ரொம்ப பெருசுப்படுத்தாமல் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். பிரபுவோட நண்பராக செந்தில் அவரோட தெருவிலேயே பக்கத்திலே கூடியிருக்கார். இவங்க சின்ன சின்ன வேலைகள், விவசாயம், இந்த பொது சனியை செய்கிறாங்க. இந்த 2 பேருக்கிடையே அவங்க இருக்கக்கூடிய பிரபு இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள மக்கள் பிரச்சனையை நகராட்சியில் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த ஏரியா அந்த ரெப்ரசன்டேட்டிவ். அங்கே இருக்கிற குளறுபடிகளில் அந்த ஊர் பாதிக்கப்படுது. இப்போ அந்த ஏரியாவில் உள்ள மின்சார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, இந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்களில் பல்வேறு முறைகேடு பிரச்சனை இருக்கிறத பிரதிநிதி சொல்கிறப்ப பசுபதி கேட்க மறுக்கிறாரு. இந்த விஷயங்களை பிரபு தட்டி கேட்குறாரு பசுபதிகிட்ட. பிரபுவுக்கும் இவங்களுக்குள்ள மோதல் அதிகமாகுது. இந்த கதைக்களம் காலப்போக்கில் பெரிய பிரச்சனையாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு குடும்ப விஷயமாக ராஜபாளையம் சொல்கிறாங்க. அங்கே செல்கிற இடத்துல ஜவுளி கடை வியாபாரம் நடக்குது. அந்த இடத்துல கேரக்டரை பார்க்குறாங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர் இனியா தேவயானி. இந்த கேரக்டர் என்னோடய அசம்ஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர். இந்த கேரக்டர் அந்த டெய்லரிங் அந்த ஜவுளி கடையில் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேர்ளாக அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வேறு தேவையான துணிகளை எடுத்து கொடுக்க செய்ய இருக்கிறப்போ காலப்போக்கில் அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணப்போ அவர் பிரபுவோட நண்பர் பொண்ணாக இருக்கார். அவர் அந்த பொண்ணு இருக்கப்போ அவங்கள பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட அப்பா பற்றி இவரெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பையன்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி பொண்ணு இருக்குது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க 2 குடும்பமும் பேச்சுவார்த்தை நடத்தி ஜிகே ப்ளஸ் இனியா தேவயானி இவங்களோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மேரேஜஸ்க்காக ஜிகே ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறமேட்டு இந்த திருமண நிகழ்வுகள் நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பிக்னிக்
போயிட்டு மறுபடியும் ஒரு வேலைக்கு ஒய்ஃபை கூட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமேட்டு இந்த சம்பவங்கள் தொடர்ந்து பசுபதிக்கும் பிரபுவுக்கான பிரச்சனை தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு.